ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை வாசிக்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதையின் பெயர் அவநதிகாரம். அத்தியாயம் 1. அந்த அழகிய காலை பொழுதில் பார்க்கவே கண்களுக்கு குளிர்ச்சியாக காட்சியளித்தது அரசனூர் கிராமம். எங்கும் பச்சை பசேல் என்று பறந்து விரிந்த வயல்களும், ஊரின் நடுவே நீண்ட நெடிய ஆறும், ஆற்றை ஒட்டி அமைந்துள்ள மலைகளும் அந்த ஊரின் அழகை இருமடங்காக காட்டியது. ஊரின் நடுவே உள்ள அரச மரத்தின் அருகில் அவசரமாக பஞ்சாயத்து கூட்டப்பட்டிருந்தது. ஆண்கள் அனைவரும் பரபரப்பாக அமர்ந்திருக்க, பெண்கள் ஒரு பக்கம் தங்களுக்குள் சலசலத்து கொண்டு இருந்தனர். இளவட்டம் ஒரு புறம் ஆர்வமாக என்ன தீர்ப்பு வழங்குவார்களோ என்று காத்து கொண்டிருந்தனர். அப்பொழுது அங்கு வந்து சேர்ந்தார் அந்த ஊரின் தலைவர் சுப்பிரமணியன். அனைவரும் மரியாதை நிமித்தமாக எழுந்து நின்று வணக்கம் கூற, அவரும் பதில் வணக்கம் வைத்தவாறு சென்று அங்கு வீற்றிருந்த நாற்காலியில் அமர்ந்தார். அப்பொழுது கூட்டத்தில் ஒருவர், என்னப்பா, அதான் ஐயா வந்துட்டாங்களே, இப்போவாவது சொல்லுங்க, என்னதான் உங்க பிரச்சனை? இளவட்டத்தில் இருந்து பதில் வந்தது. ஐயா, அடுத்த மாதம் ஊர் திருவிழா வருது, உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த வருஷம் முன்னாடி மாதிரி இல்லாமல் புதுசா பண்ணலாம்னு யோசித்திருக்கோம். கூட்டத்தில் ஒருவர், சின்ன பசங்க, உங்களுக்கு என்ன தெரியும் திருவிழா எப்படி நடத்தணும்னு? சுப்பிரமணியன், கொஞ்சம் பொறுங்க ஐயா, நீங்க சொல்லுங்க தம்பி, என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? இளவட்டம், தலைவர் ஐயா, எப்போதும் செய்கிற மாதிரி இல்லாமல் இந்த தடவை நம்ம ஊரை விட்டு வெளியூர் போன சொந்தங்களை எல்லாம் வர வைத்து பெருசாக திருவிழா பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அது மட்டும் இல்லைங்க ஐயா, இனிமேல் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒன்று கூடல் என்ற பெயரில் நம்மை ஊரை விட்டு பொழப்பை தேடி வெளியே போன மக்கள் அனைவரையும் இங்கு வர வைத்து சொந்த பந்தங்களுடன் சேர்ந்து அந்த ஒரு நாளை கொண்டாடணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். சுப்பிரமணியன், நம்ம ஊர் திருவிழாவில் நாம் மட்டும் முடிவு பண்ண முடியாது. இந்த திருவிழா நமக்கும் பனையூர் கிராமத்துக்கும் பொதுவாக இருக்கிற கோவிலில் நடக்கிற திருவிழா. அதனால் அந்த ஊர் தலைவர்கிட்டையும் கேட்டுட்டு தான் நாம் முடிவு எடுக்க முடியும். ஏன்னா திருவிழா பெருசாக பண்ணணும்னா நம்ம இப்போ பண்ணியிருக்க கணக்கை விட செலவு அதிகமாக போகும். இதுக்கு அவங்களுக்கும் விருப்பம்னா நாம் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி பண்ணிடலாம். இளவட்டம், சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. ஒன்று கூடல் நடத்துறது பற்றி ஒன்றும் சொல்லலைங்களே. ஊர் தலைவர், அதை நம்ம ஊர் மக்கள் எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு தான் முடிவு பண்ண முடியும். பஞ்சாயத்தில் கூடி இருக்கிற மக்கள் நீங்கள் எல்லாரும் இந்த பசங்க சொல்கிறதை பற்றி என்னப்பா நினைக்கிறீங்க? எல்லாரும் ஒரு மனசாக சேர்ந்து பண்ணலாம்னு நினச்சா உங்கள் ஆசைப்படியே பண்ணிடுவோம். அந்த ஊரில் வசிக்கும் முதியவர் ஒருவர், இந்த பசங்க சொல்கிறதெல்லாம் புதுசாக இருக்குது, எங்கேயும் கேள்விப்படாத மாதிரி இருக்குது. இந்த பசங்க சொல்கிற மாதிரி நம்ம ஊரை விட்டு பொழப்ப தேடி வெளியூர் போனவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை கூட நம்ம ஊரில் வாழுற அவங்க சொந்த பந்தங்களை பார்க்க வருவதில்லை. என் சின்ன பையன் கூட பொழப்புக்காக வெளியூர் போனான். அங்கனையே கல்யாணம் கட்டிக்கிட்டு அங்கேயே இருந்துட்டான். எங்களை பார்க்குறதுக்கே 4 வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 5 வருஷத்துக்கு ஒரு தடவையோ தான் நம்ம ஊருக்கு வரான். இந்த பசங்க சொல்கிற மாதிரி ஒன்று கூடல் வந்தால் வருஷத்துக்கு ஒரு தடவை என் பிள்ளையை பார்க்க முடியும். எனக்கு என்னவோ சரியாதாங்க ஐயா படுது. ஒரு தடவை முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே என்றார் அந்த முதியவர். அவர் கூறிய வார்த்தைகளில் இருந்தே அவர் தன் பிள்ளைகளை பார்க்க எவ்வளவு ஏக்கத்துடன் காத்து கொண்டிருக்கிறார் என்பது தெரிந்தது. இப்படி இன்னும் எத்தனை பேர் அந்த ஊரில் தன் சந்ததிகளையும் உறவுகளையும் காண காத்து கொண்டிருக்கின்றனர் என்பது தெரியவில்லை. அவர்கள் அனைவருக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் என்று ஊர் தலைவர் சிந்திக்கலானார். ஊர் தலைவர், சரிப்பா, இந்த வருஷம் திருவிழாவை நீங்கள் எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி பெருசாக பண்ணுறதுக்கு பக்கத்து ஊர் தலைவர்கிட்ட பேசிட்டு ஒரு நல்ல முடிவு சொல்கிறேன். அடுத்த வருஷத்தில் இருந்து ஒன்று கூடல் நடத்துவது பற்றி யோசிக்கலாம். திருவிழா நல்லபடியாக முடிஞ்சதும் ஒன்று கூடல் எப்போ நடத்தலாம்னு ஒரு தேதியை கலந்து பேசி முடிவு பண்ணுவோம். எல்லாருக்கும் இதில் சம்மதம் தானே என்று கேட்டார். கூட்டத்தில் இருந்த அனைவரும் ஒரு மனதாக சம்மதம் என்று கூறினர். பின்னர் கூட்டம் கலைந்து அவரவர் வேலையை பார்க்க சென்றனர். சுப்பிரமணியனும் தனது காரில் ஏறி தங்கள் வீட்டை நோக்கி புறப்பட்டார். அப்போது காரில் அவர் அருகில் அமர்ந்திருந்த அவருடைய தந்தை வேலுச்சாமி, என்னையா ஊரில் எல்லாம் இப்படி சொல்கிறாங்க என்று கேட்டார். சுப்பிரமணியன், என்னப்பா பண்ணுறது, ஊர்க்காரங்க ஆசைப்படுறாங்க. பக்கத்து ஊர் தலைவர்கிட்ட பேசி பார்க்குறேன். அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா இவங்க ஆசைப்படியே பெருசாக பண்ணிடுவோம்.
என்ன செலவு தான் கொஞ்சம் அதிகமாக போகும். பரவாயில்ல, பார்த்துக்குவோம். எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி பெருசாக திருவிழாவை கொண்டாடுவோம். வேலுச்சாமி: சரிப்பா, நீ செஞ்சா சரியாக தான் இருக்கும். எல்லாரும் அவங்க அவங்க சொந்த பந்தங்களை கூப்பிடும்போது நம்மளும் கூப்பிட்டா தானப்பா நல்லா இருக்கும் என்றார் தயக்கமாக. சுப்பிரமணியன்: இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. வீட்டுக்கு போய் லட்சுமி கிட்டையும் அம்மா கிட்டையும் கலந்து பேசிட்டு ஒரு முடிவு எடுக்கலாம். வேலுச்சாமி: சரிப்பா என்று முடித்து கொண்டார். ஆனாலும் மனதிற்குள் ஒரு அவசர வேண்டுதலையும் வைக்க அவர் மறக்கவில்லை. அவரின் ஆசை, ஏன் கனவு என்று கூட சொல்லலாம், பல நாட்களாக மனதில் மறைத்து வைத்திருந்த ஆசை, நடக்காது என்று நினைத்திருந்த ஆசையை நிறைவேற்ற இப்பொழுது ஒரு சந்தர்ப்பம் அமைந்துள்ளது. இதை அவ்வளவு எளிதில் விட அவர் விரும்பவில்லை. எப்படியாவது தன் ஆசையை நிறைவேற்றிவிட வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டிக் கொண்டார். சுப்பிரமணியனுக்கு 3 பெண் பிள்ளைகள். மூத்த மகளின் பெயர் வெண்ணிலா, 2ஆம் மகளின் பெயர் கயல்விழி, 3ஆம் மகளின் பெயர் யாழினி. வெண்ணிலா அனைத்திலும் கெட்டிக்காரி, அழகிலும் குறைவில்லை. பார்ப்பதற்கு லட்சணமான முகமும் அமைதியான குணமும் கொண்டவள். படிப்பிலும் முதல் மாணவியாக வருபவள். அந்த ஊரிலேயே உள்ள அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறாள். எல்லா முடிவுகளையும் நிதானமாக எடுப்பவள், சிந்தித்து செயல்படுபவள். பள்ளி படிப்பை முடித்ததும் தன் வாழ்க்கை தன் கையை மீறி போகப் போவதை அறியாமல் பள்ளி படிப்பை முடித்ததும் மேல் படிப்பிற்காக வெளியூர் சென்று நன்றாக படித்து பட்டதாரி ஆக வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கிறாள். ஆனால் பெண் பிள்ளைகளுக்கு பள்ளி படிப்பே போதும் என்னும் தன் தந்தையின் எண்ணத்தை அறியாமல் விட்டதுதான் அவளின் தவறோ? அதன் விளைவு தன் பள்ளி படிப்பை முடித்ததும் மணமகளாக மணமேடையில் அமரப்போகிறாள். அவளின் அம்மா லட்சுமிக்கு ஒரே அண்ணன், பெயர் மாணிக்கம். அவருக்கு 2 பிள்ளைகள் உள்ளனர். மூத்தவன் ஜீவானந்தம் என்னும் ஜீவா. அவனுக்கு தான் வெண்ணிலாவை மணம் முடிக்க உள்ளனர். 2ஆம் மகள் ஸ்வேதா தற்பொழுது பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறாள். வெண்ணிலாவின் தங்கை யாழினியும் ஜீவாவின் தங்கை ஸ்வேதாவும் ஒரே பள்ளியில்தான் 6ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கின்றனர். இருவரும் மாமன் மகள் என்னும் உறவையும் தாண்டி நண்பர்களாக பழகி வருகிறார்கள். இருவரும் எவ்வளவு நெருக்கம் என்றால், ஒருவருக்கு தெரியாமல் மற்றொருவர் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டார்கள். யாழினியை பற்றிய அனைத்து விஷயங்களும் ஸ்வேதாவிற்கு தெரியும். அதேபோல்தான் ஸ்வேதாவை பற்றிய அனைத்து விஷயங்களும் யாழினிக்கு தெரியும். சிறு வயது முதலே இருவரும் நகமும் சதையும் போல் சுற்றி வருபவர்கள். ஜீவா அன்பானவன், ஒழுக்கமானவன், எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத 6 அடி ஆண்மகன். விவசாயம் சார்ந்த பட்டப்படிப்பை முடித்துவிட்டு தன் தந்தையின் விவசாய நிலத்தில் புதிய முறையில் விவசாயம் செய்து தன் திறமையை அக்கம் பக்கம் இருக்கும் ஊர்களுக்கும் தெரியும் அளவிற்கு தன் உழைப்பால் உயர்ந்துள்ளான். அது மட்டும் இன்றி தன் ஊரிலேயே சொந்தமாக உரக்கடையும் நடத்தி வருகிறான். விவசாயம் குறித்து சந்தேகம் கேட்பவர்களுக்கு வழிநடத்த வேண்டி ஒரு அலுவலகமும் அமைத்துள்ளான். இவனைப் போலவே புதிய முறையில் விவசாயம் செய்ய விரும்பும் இளைஞர்களுக்கும் அறிவுரைகளை வழங்கி அவர்களுக்கும் ஒரு நல்வழியை அமைத்து கொடுக்கிறான். இதில் அவனின் தந்தைக்கு என்றும் பெருமையே, தன் மகனின் முன்னேற்றத்தை கண்டு. ஜீவாவிற்கு வெண்ணிலாவின் மீது சிறு வயது முதலே கொள்ளை பிரியம். அது வெண்ணிலாவிற்கும் தெரியும். அவளுக்கு ஜீவாவை திருமணம் செய்வதில் எந்த எதிர்ப்பும் இல்லை. ஆனால் தன் பட்டப்படிப்பை முடித்த பின் வீட்டில் என்ன முடிவு செய்தாலும் சரி என்று சொல்லும் எண்ணத்துடன் தான் அவளும் இருந்தாள். ஆனால் அவளின் தந்தையோ பெண் பிள்ளைகளுக்கு பட்டப்படிப்பு அவசியம் இல்லை என்று எண்ணுபவர். அவரை பொறுத்தவரை பெண் பிள்ளைகள் என்றால் அடக்கமாக இருக்க வேண்டும், அதிகமாக பேசக்கூடாது, சத்தம் வெறி வரும் அளவிற்கு சிரிக்கக்கூடாது என்று பழைய பஞ்சாங்கம் பாடுபவர். வெண்ணிலா தன் 12ஆம் பொதுத் தேர்வினை முடித்தவுடன் மிகவும் மகிழ்ச்சியாக வீடு திரும்பினாள். வீடு வந்து சேர்ந்ததும் தன் தந்தையின் வரவிற்காக காத்திருந்தாள். தந்தை வந்ததும் தன் தாயிடம் சென்ற வெண்ணிலா, அம்மா ப்ளீஸ், அப்பா கிட்ட நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கம்மா, நான் காலேஜ் போகணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு அப்பா பற்றி தெரியும்லடா, அவர் யார் சொன்னாலும் கேட்க மாட்டார். கல்யாணமான பிறகு மாப்பிள்ளை கிட்ட சொல்லி நீ ஆசைப்பட்ட படிப்பை படிச்சுக்கோ என்றார் அவளின் அம்மா லட்சுமி தன் இயலாமையுடன். அவராலும் வேறென்ன செய்திட முடியும்? திருமணம் முடிந்த தினம் முதல் பார்க்கின்றார் அல்லவா அவர் கணவரின் குணங்களை பற்றி. என்னதான் கணவர் எடுக்கும் முடிவுகளுக்கு துணையாக நின்றாலும்
தன் மகளின் ஆசைகளை பற்றியும் அறிந்தவர் அல்லவா? மகளின் ஆசைகள் தன் கண்முன்னேயே திசை மாறுவதை தாங்க முடியாமல் பல முறை அவரும் தன் கணவரிடம் கேட்டு பார்த்து விட்டார். அவர் கணவர் ஒன்றும் அவ்வளவு மோசமானவரும் அல்ல. மனைவியையும் மகள்களையும் நல்ல விதமாக பார்த்து கொள்பவர்தான். என்னதான் மனதிற்குள் பாசம் இருந்தாலும் அதை வெளிப்படையாக மகள்களிடம் காட்ட மாட்டார். அவரை பொறுத்த மட்டும் பெண் பிள்ளைகளிடம் அதிக பாசத்தை காட்டினால் அவர்கள் அதிக சலுகைகள் எடுத்துக்கொள்வார்கள் என்று பிற்போக்காக யோசிக்கும் மனப்பான்மையை கொண்டவர். தனிமையில் மனைவியிடம் பேசுகையில் தன் பிள்ளைகளின் குணங்களையும் திறமைகளையும் பற்றி பேசி பெருமைப்பட்டு கொள்வார். ஆனால் அவர் மனைவியே பல முறை எடுத்து கூறியும் பள்ளி படிப்பு முடித்தவுடன் மேல் படிப்பு படிக்க வைக்க முடியாது என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார். வெண்ணிலா: அம்மா, மாமாவும் அப்பா போலதான். நீங்களே புரிஞ்சுக்கலைனா அவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்க என்றால் அழத் தயாராக இருக்கும் கண்களுடன். என்னதான் சொந்த தாய் மாமாவாக இருந்தாலும் அவருக்கும் பெண் பிள்ளைகளை மேல் படிப்பு படிக்க வைக்க விருப்பம் இருக்காது என்பதை வெண்ணிலா நன்கு அறிவாள். இவர்கள் மட்டுமல்ல, பெரும்பாலான ஆண்கள் இவர்கள் கிராமத்தில் இப்படிப்பட்ட சிந்தனையுடன் தான் இன்றும் வலம் வந்து கொண்டு இருக்கின்றனர். இவர்களை பொறுத்தவரை பெண் பிள்ளைகளுக்கு 12ஆம் வரை படிக்கும் அறிவே அவர்கள் வாழ்க்கை நடத்த போதுமானது என்று எண்ணுகிறார்கள். பெண் பிள்ளைகளை 12ஆம் வகுப்பு முடித்தவுடன் திருமணம் முடித்து கொடுத்தால் அவர்கள் குடும்பத்தை பார்த்து கொள்ளவும் அவர்கள் சந்ததியை வளர்க்கவும் சரியாக இருக்கும் என்று எண்ணுகின்றனர். வீட்டில் வேலை பார்ப்பதற்கும் பிள்ளைகளை வளர்ப்பதற்கும் 12ஆம் வகுப்பே அதிகம் என்னும் எண்ணம் அவர்களுக்கு. வெண்ணிலாவின் மேல் படிப்பு படிக்க வேண்டும் என்கின்ற கனவு நிறைவேறுமா? அவளின் தாத்தா வேலுச்சாமி மனதில் நீண்ட நாட்களாக இருக்கும் நிறைவேறாத ஆசைதான் என்ன? ஊர் திருவிழா ஊர் மக்களின் ஆசைப்படி கொண்டாடப்படுமா? இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.